சில நேரங்களில் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் தனிமையில் இருப்பதே மேல். கரெக்டு தான். ஏதாவது சொன்னோம்னா அவங்க தான் சொல்லி நம்மளை மனசை மாற்றுவாங்க. கரெக்டு தான். ஆனால் யார்கிட்டமே எதுவுமே சொல்லாமல் நம்மளே ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டு குழஞ்சி கிழஞ்சி நம்மளே டிப்ரெஷன் ஆகிறதுக்கு நம்மக்கிட்ட நல்ல பிடிச்சவங்க, நம்மளோட வெல்விஷர், நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு நல்லது செய்கிறவங்க அப்படி இருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய தாயோ தகப்பனோ கூட பிறந்தவங்களோ கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணோம்னா நம்மளுடைய கஷ்டம் என்ன, நம்ம எதுக்காக நம்ம டிப்ரெஷன் ஆகிறோம் எல்லாமே சொல்லிட்டு அவங்க ஒரு தெளிவு அவங்க சைட்லேருந்து நமக்கு கொடுப்பாங்க. அது நமக்கு தெம்பும் தைரியமும் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிறது. தனிமை மிகப்பெரிய கொடிய நோய். யாருமே இல்லைன்னா அவங்க தனிமையில் இருக்கலாம்னா தனக்காக ஒரு ஜீவன் எல்லாருக்கும் ஒருத்தவங்க இருக்க தான் செய்வாங்க. அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒருத்தவங்க இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யார்கிட்டையாவது ஒருத்தவங்ககிட்ட நம்ம உண்மையாக பழகினோம்னா கண்டிப்பாக அவங்க துணையாக இருப்பாங்க. தேங்க்யூ.